ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆனந்த விகடன்லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க, அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, சரி ஓகே வர சொல்லுங்கன்னு. எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்ததுன்னா, வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு எல்லா விகடன் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் உட்காந்து கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு போயிருந்தப்போ இவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, மோடி சாரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்கன்னு நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன், சரி சார் டீ கொடுத்துட்டே போய் இருந்திருக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். அதை வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது. எங்க போனாலும் எல்லாரும் கேட்குறாங்க, சார் அந்த மோடி சார் பற்றி சொன்னீங்க சூப்பர் சார்ன்னு. ஐயோ நான் அது சும்மா ஏதோ சொன்னது. அது அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ ஆனந்த விகடன்றாங்களே, திருப்பி ஏதாவது கேள்வி கேட்டு நம்ம வேற சும்மா இல்லாமல் எதையா சொல்லி, ஏன்னா இன்னைக்கு வேற பயங்கரமா எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இல்லை சார் இது வந்து அவார்ட் ஃபங்க்ஷன். அப்புறம் யோசிச்சேன், 2 வருஷமா நம்ம படமே இல்லை, என்ன அவார்டு கொடுக்க போறாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அது வேற யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை சார் நீங்கள் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னேன். என்னன்னா நம்ம எல்லாருமே அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறோம், படத்தில் நடிக்கிறோம், எல்லாருக்குமே ஆசை இருக்கு. பட் வாங்கணும்னா யாராவது கொடுக்கணும்ல, கொடுக்கறதுக்கும் நம்ம போகணும். வாங்குறதுக்கு மட்டுமே நம்ம அவார்டுக்கு போனோம்னா அப்போ யார் தான் நம்மளுக்கு அவார்டு கொடுப்பாங்க? ஸோ அதனால வந்து சரி கண்டிப்பாக நான் வரேன். அப்புறம் ஹரிஷ்ன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே நம்ம தம்பி தான் வாங்குறாப்புல, ஸோ அதனால நம்ம இருந்தாகணும்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்.